அமெரிக்கா திரும்பவும் ஒரு 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வரதுக்கான எய்டை உக்ரைனுக்கு கொடுக்கலாம். அவங்களோட பாதுகாப்புக்கு தேவை. இந்த எய்டு பேக்கேஜ்ல ஹிமார்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ராக்கெட்ஸ், மிசைல்ஸ், அப்புறம் ஏடிஏசிஎம்எஸ் இது போல விஷயங்கள்லாம் உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு பில்லை கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இதை ரிபப்ளிகன்ஸ் விட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் ஜேக் சுலைமன் அவர்கள், அமெரிக்காவோட ஸ்போக் பர்சன், அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எதிர்பாராத விதமா சில பணங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், அதனால இந்த விஷயங்கள் வச்சு எப்படியாவது நம்ம உக்ரைனை கொடுத்துடலாம், அது தற்காத்துக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது போகுமா என்னங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைய ஆளுகின்ற அமெரிக்க அரசாங்கம், ஜோ பைடன் அவர்களுக்கு கீழே கூடிய அரசாங்கம், அவங்க வேலையை கச்சிதமா செய்யறாங்க. அதே போல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ரிபப்ளிகன்ஸும் அதை தடுக்கும் வேலையை சிறப்பா செய்யறாங்க, அவங்களும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பில்லை பாஸ் பண்ணாங்களா இல்லை குப்பையில போடுறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் நாள தெரிஞ்சிடும். அடுத்தது பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் நாளைக்கு, அதாவது தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை பத்தின மிக முக்கியமான நிலைப்பாடுகள், அப்புறம் அவர் உக்ரைனுக்கு போவாரா மாட்டாரா, இது போல சில முக்கியமான முடிவுகள் நாளைக்கு சொல்லுவாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா சில நபர்கள், குறிப்பா நேட்டோட சீஃபான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் போய் மேக்ரான் அவர்கிட்ட பேசிக்கிறாங்க, தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இதுதான் நிலைமை அப்படிங்கிறது போல எடுத்து சொல்லியிருப்பாரு போல இருக்குது. அதனால நாளைக்கு சொல்லுவார் யோசிச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் போயிட்டு இருக்குது. எல்லாரும் லைனா அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நாளைக்கு என்ன சொல்றாங்க வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரான்ஸ் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யாக்குள்ள உக்ரைனோட படைகள் போய் தாக்குதல் பண்ணிட்டாங்களா அப்படின்றது போல மிக முக்கியமான செய்திகள் பரவிட்டு இருக்கு இல்லையா. சோ உக்ரைன் அப்படி என்னதான் செஞ்சுக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள போய் அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க செந்தில், இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல உக்ரைன் ரஷ்யாக்குள்ள போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பக்முட் வீழ்ந்தது இல்லையா, அந்த டைம்ல பிஆர் ஸ்டண்ட்டுக்காக ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு ஒரு அமைப்பு போய் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிச்சு. சில பகுதியெல்லாம் பிடிச்சு ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க இல்லையா. சோ அதே போல இப்ப ஆத்விகா வீழ்ந்துருச்சு, அதனால இப்போ ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக ரஷ்யாக்குள்ள போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, மார்ச் 15, 16, 17 ரஷ்யால எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல மக்களோட மனசை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்பவும் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இது போல விஷயங்கள் நடக்குது. அதாவது ரஷ்யாக்குள்ளேயே போர் வந்துருச்சு, ரஷ்யா பகுதி வந்து பிடிச்சிட்டாங்க, இது போல விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில பரவ மக்கள் கிட்ட வந்து அச்சம் வரும். ஸோ உலக போர் ஆயிடுமா, மேற்குலக நாடுகள் போர் தொடுத்துருவாங்களா நம்ம மேல அப்படிங்கிறதுனால விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கறதுனால இது போல ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல ரெண்டாவது ஒரு காரணம் சொல்றாங்க. மூணாவதான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு டைவர்ஷன் அட்டாக், அதாவது வேற பக்கம் பெரிய தாக்குதலை வந்து எடுக்கிறதுக்காக இதை வந்து ஒரு சும்மா டெம்பரரியா ரஷ்யாவோட கான்சென்ட்ரேஷனை திசை திருப்பறதுக்காக இது ஒரு டைவர்ஷன் அட்டாக் மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு 3 காரணம் சொல்றாங்க. சரி, ஓகே, போன பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைவர்ஷன் அட்டாக்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, கர்கிவ் பகுதியிலேருந்து ரஷ்யாவோட அந்த வழுக்கி பகுதியை பிடிக்கிறதுக்காக இந்த ஏரியாலேருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே ஏரியாலேருந்து இப்போ உக்ரைனியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அது ரெண்டுமே டைவர்ஷன் அட்டாக் தானாமா. எது முக்கியமான அட்டாக்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அந்த மிக்கலே ஓப்லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த குட்டி பார்ட், இது வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் தான். இது உக்ரைன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிறது போல யோசிக்கிறதா சொல்லப்பட்டுவது. உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்படி அந்த குட்டி பீஸை உக்ரைன் வந்து எடுத்துக்கிறதுக்காக இவ்வளோ டைவர்ஷன் அட்டாக், இவ்வளோ ஆடம்பரம்லாம் தேவையா, அப்படி அது எடுத்துட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம் உக்ரைனுக்கு அப்படின்றது போல கேள்வி வருது இல்லையா. அதுக்கு என்ன பதில்னா, இப்போ அந்த டின்ப்ரோஸ்க்கு அந்த ஒப்லாஸ்ட்ல அந்த மிக்கலே ஒப்லாஸ்ட் வந்து ஒரு ரிவர் சோர்ஸ் வந்து போகுது, அது வந்து கருங்கடல்ல கலக்குது இல்லையா. இப்போ இந்த குட்டி பகுதி உக்ரைனோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ரிவர் சோர்ஸ் ஃபுல்லாவே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதனால அங்க இருக்கிற என்டையர் போர்ட்டும் ஒடசால இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். ரஷ்யானால தாக்க முடியாது, அதனால ரஷ்யானால கண்காணிக்கவும் முடியாது. உக்ரைன் கிட்ட ஃபுல் பவர் வந்துடுறதுனால உக்ரைன் அந்த கருங்கடல ஒரு சேஃபான ஒரு காரிடோர் ஓபன் பண்ணி இதுக்கு மேல வணிகம் பண்ணிக்குவாங்க. அவங்களோட தானியங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதா இருக்கட்டும், ஆயுதங்கள் கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்க சேஃபான என்னென்ன ரொமேனியா, பல்கேரியா இந்த வழியா கொண்டு வந்து அப்படியே அந்த ஒடசா வழியா வந்து வேணுங்கிற பக்கம்லாம் கொண்டு போய் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்குத்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் ரஷ்யா வந்து இந்த ஒடசா ஒப்லாஸ்ட் மேலே ஒரு போர் தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த சமயத்துல ஆம்பிபியஸ் லேண்டிங் தான் ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனா இருக்கும். இந்த குட்டி பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் வந்து தடைபட்டுரும், மானிட்டர் பண்ண முடியும் ரஷ்யா என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ பேச்சுவார்த்தைக்கே போறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஒரு ஹேண்ட் இருக்கும், ஒரு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மிக்கலேவ் ஓப்லாஸ்ட், இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, இந்த கர்சன் பகுதி பக்கத்துக்கு இருக்கிற ஒட்டிட்டு இருக்கிற ஒரு சின்ன பகுதியை உக்ரைன் பிடிச்சேன்றதுக்காக இது போல டைவர்ஷன் அட்டாக், இந்த குப்பியான்ஸ்க சுத்தி வளைக்கிறதுக்காக அந்த வலுக்கு ரீஜனை போய் அட்டாக் பண்ணி அது மூலயமா இதை வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டுக்கதான் சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இது கூட ஒரு சின்ன ரூமரும் இருக்கு. என்னன்னா இப்போ ரஷ்யா வந்து டிக்டேட்டர்ஷிப்பை அது இது லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட கதையை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எலெக்ஷன் வச்சு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு ஓட்டு வாங்கி உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் மத்தியில, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்கள்கிட்டையும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல ஒரு மதிப்பு வந்துடும். அதாவது வந்து இன்னும் அதிகமாயிரம் அவர் சொன்னார்னா ஒரு விஷயம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல மனப்பான்மை எல்லா நாடுகளுக்கும் வந்துடும். அதை வந்து தடுக்கணும், அந்த எலெக்ஷன் நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக கூட இது போல தாக்குதல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க மாட்டேங்குது. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் எலெக்ஷன் வச்சா ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்ப கூட ஒரு பதிவுலோட இருக்கும் பாருங்க, ஒய்ஃப் வந்து ரொம்ப கதறி எழுதுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க வண்டியில ஏற்றுறதுக்கு, அவரு ட்ரை பண்ண முடியல, அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆனா இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால உக்ரைன்ல வந்து இப்ப எலெக்ஷன் வச்சா ஜெலன்ஸ்கி அவர்களை தேர்ந்தெடுப்பாங்களா மக்கள் அப்படின்ற கேள்வி வருது. பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டோம், மக்களே வந்து சண்டை பிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்யறாங்க, இராணுவத்தை எதிர்த்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெயிக்காம போயிட்டா மேற்கொள்ள நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும். ஸோ அதனால உக்ரைன்ல எலெக்ஷன் வைக்க முடியாது. ஆனா ரஷ்யாவில் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னா என்னப்பா டெமோக்ரஸி உக்ரைன்ல இருக்குது, ஏங்க நீங்க ஹெல்ப் பண்றீங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல பல நாடுகள் கேள்வி கேட்டாங்கன்னா கௌரவ குறைச்சலா போயிடும். அதனால கூட இது போல பண்றாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ஒரு ரூமர் தான், வதந்தி தான், நம்ப வேண்டாம், வெளிப்பணர் பர்பஸ்க்காக தான் இது போல இந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இந்த எலெக்ஷன்ல விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெயிக்க விடாம இல்ல அவருக்கு ஓட்டுகளை கம்மியா பண்ணி விட்டாங்கன்னா ஏதோ உக்ரைனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால ட்ரை பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இது எல்லாமே காரணங்களா இருக்கு. இப்போ ரஷ்யாக்குள்ள போய் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் என்னென்ன குரூப் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மொத்தம் 4 குரூப்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா நமக்கு கிடைச்சது 3 சோர்ஸ் தான் கிடைச்சிச்சு, இன்னொரு சோர்ஸ் தெரியல. மேபி அது இதுல இருக்கிற யாராவது கூட இருக்கலாம், பட் ஆனா அது வேற ஒரு சோர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. மொத்தம் 4 குரூப் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னென்ன குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ரஷ்யா அப்படின்னு ஒரு குரூப்பு, ரஷ்யன் டெமோக்ராட்டிக் அப்படின்னு ஒரு குரூப்பு, அப்புறம் செர்பியன் கோர் அப்படின்னு ஒரு குரூப். இந்த 4வது குரூப் பேர் மட்டும் தெரியல, மேபி எனக்கு அந்த சோர்ஸ் பண்ண தெரியல, என்னன்னு தெரியல, அந்த தரப்புல இருந்து எந்த ஒரு வீடியோ பதிவும் வந்த மாதிரி தெரியல பெரும்பான்மையா. ஸோ இந்த 3 குரூப் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அதனால இந்த 3 குரூப்பு 3 பகுதியிலிருந்து ஆப்ரேஷன் எடுத்துக்கிறாங்க, 4வது ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த குரூப் பேர் நம்மளுக்கு தெரியல. ஸோ 4 அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வேவ் பை வேவா பண்ணிக்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு ட்ரூப் போகும், சண்டை பிடிச்சு சில பகுதியை பிடிச்சதுக்கு அப்புறம் அடிஷனலா ட்ரூப் போய் சப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ட்ரூப் திருப்பி முன்னேறுவாங்க. ஸோ இது போல வேவ் பை வேவா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பட் அட்டாக் பண்ணியும் மிகப்பெரிய சேதத்தை உக்ரைன் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த குரூப்லாம் சந்திச்சிருக்கு, திரும்பவும் பின்வாங்கி வந்துட்டாங்க. சில இடங்கள்ல டேங்குகள் போய் இருக்கிற அம்யூனிஷன் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்குது. அது போல விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ ரஷ்யாலையும் சில இழப்புகள் இருக்கு, ஆனா உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா லைனா வீடியோ பதிவுகளோடாகும், லைனா எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் தாக்குதல் எங்க நடந்திருக்கு அப்படின்னா உக்ரைனோட சுமி ஓப்லாஸ்ட்ல இருந்து ரஷ்யாவோட கர்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டொனிக்கினோ அப்படின்ற ஒரு சின்ன செட்டில்மெண்ட், இந்த செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு குரூப் தாக்குதல் பண்ண போயிருக்கிறாங்க. அந்த குரூப்போட பேரு ஃப்ரீ ரஷ்யா அப்படின்ற ஒரு குரூப். இவங்க உள்ள போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்ற வீடியோ பதிவுகள் சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ரஷ்யன்ஸ் பயந்து ஓடுறாங்க, நாங்க உள்ள போனோடனே ரஷ்யன்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறாங்க பாருங்க அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு ஃப்ரீ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது ஆமா தெரியுது, ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போகும்போது ரஷ்ய வீரர்கள் ஏங்க விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. நார்மலா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்களா பார்டர் கார்ட்ஸ், இவங்க கிட்ட துப்பாக்கி கூட இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்குன்னா, முதல்ல அங்கிருந்து போய் டவுனுக்கு போயிட்டு டவுன்ல இருக்கக்கூடிய எஃப்எஸ்பி இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு ரஷ்யாவோட ராணுவம் வர வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அதனால
உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேர்ஃபுல்லா வருவாங்க. பட் இருந்தாலும் சில ரஷ்ய வீரர்கள் வந்து அவங்கள அனுப்பி சேஃபா அனுப்பிட்டு சிலர் வந்து முன்னாடி வந்து சண்டை பிடிச்சிருக்காங்க, சிலர் ஹீரோ மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது போல வருது. பட் அதெல்லாம் ப்ரொபகண்டா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பட் இந்த பதிவு உக்ரைனோட அந்த ஃப்ரீ ரஷ்யான் இருக்கலாம் அந்த சோர்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு பதிவு. ஸோ இதில் பார்க்கும்போது தெரியுது பார்டர் கார்ட்ஸ் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து அந்த ஃப்ரீ ரஷ்யா முன்னேறாங்க பாதுகாப்பா. இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஃப்ரீ ரஷ்யாங்கிறாங்களே அவங்க ரிலீஸ் பண்ணதுதான். சில வீடு இந்த பார்டர் காட்சி ஓடி இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க பொழுது, அது மேல நாங்க கண்டுக்கிட்டு தாக்குதல் பண்ணிட்டோம், இதனால இழப்புகள் ரஷ்யாக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, பட் ஆனால் அது போல தாக்குதல் பண்ணிட்டாங்க, ஒரு வீடு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பதிவு லோட் ஆயிருக்கும். இது சாயங்காலம் ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பதிவு. இந்த செட்டில்மெண்ட் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள திரும்பவும் மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் எஃப்எஸ்பி இவங்கெல்லாம் முன்னாடி களத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். ஏதாவது வேவ் பை வேவ்ங்கிறதுனால இந்த பகுதியோட முடிஞ்சிடாது, இது நாளைக்கும் திருப்பி அட்டாக் நடக்கலாம். ஏன்னா இது ஒரு டைவர்ஷன் அட்டாக் அப்படிங்கிறது போல சொன்னதுனால. ஸோ இந்த டொனிக்கினை பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ் உள்ள வந்துக்கிறாங்க. உள்ள வரும்போது பார்டர் காட்சி சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் பதிலுக்கு ரஷ்யன்ஸ் தாக்குதல் பண்ணி அந்த இடத்த மீட் எடுத்துட்டாங்க. இது ஒரு நாள்ல நடந்தக்கூடிய கூத்து. சரி, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் முடிச்சா அடுத்தது ஸ்பர்துஷ்னோ அப்படிங்கிற ஒரு சின்ன செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்ல சண்டை நடந்திருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யாவோட பெல்கிராட் ஒப்லாஸ்ட்ல இருக்கு. இது உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட்ல இருந்து முன்னேறி போய் இந்த செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்ன கூத்தெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா சேம் உக்ரைனியன்ஸ் உள்ள முன்னேறி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன் பார்டர் காட்சி ஓடி இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறாங்க, இதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்ன குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரஷ்யன் டெமோக்ராட்டிக்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் பண்ண வேலை இது. ஸோ அவங்க முன்னேறிக்கிறாங்க. அவங்க முன்னேறும் போது பார்டர் காட்சி ஓடிக்கிறாங்க. அதை வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டேங்க் எல்லாம் துவம்சம் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க, அதாவது அந்த குரூப்போட டேங்க் எல்லாம் துவம்சம் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கன்னு ரஷ்ய தரப்புல இருந்து வெளியிடக்கூடிய பகுதி. அதுக்கப்புறம் இந்த சிட்டி கண்ட்ரோல் எடுத்தாச்சுங்க, லிபரேட் பண்ணியாச்சுங்க அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து வந்திருக்கு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இல்ல உக்ரைன் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ண சேம் அதே ரஷ்யன் டெமோக்ராட்டிக்னு இருக்குல்ல, அந்த அமைப்பு பண்ணதான் இது. இந்த ஸ்ப்ருதிஷ்னோன்னு இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்குது. அதை பயன்படுத்தி அந்த மரவரிசை வழியா ரஷ்யாக்குள்ள போய் ஊடுருவி போய் அந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா குண்டுகளையும் போட்டு தள்ளிட்டு, அதாவது வெடிச்சு ரஷ்யாவோட நிலைகள் மேல வெடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துருச்சு பத்திரமா உக்ரைனுக்குள்ளேயே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல தாக்குதல இந்த ஸ்புதுஷ்னோ அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்தையும் ரஷ்யா மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இது இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பெல்கிராட் ஒப்லாஸ்டிக் கீழே இருக்க கொசிங்கான்ற டவுன் அடிக்கிறதுக்காக உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட் முன்னேறி இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு. இந்த செட்டில்மெண்ட்ல இருந்தா அதே செர்பியா கோர்னு இப்போ ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நாங்க தாக்குதல் பண்றோம், அதனால ரஷ்யன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த சிட்டிக்குள்ள போய் அவங்க எதுவும் பண்ண மாதிரி எந்த ஒரு தகவல் இல்லை. இங்க எந்த ஒரு ஆர்ட்லரி ஷெல்லிங்க தாக்குதல் பண்ண மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஒரு தொலைவுல இருந்து பண்ணிக்கிறாங்க. இது மேபி எந்த இடத்துல இருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய லுஷான்ஷிவ்கா, பேர் கொஞ்சம் கட்டாவில, இந்த பகுதியில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு அப்படின்ற போல சொல்லப்பட்டு வருது. அதான் ஒரு மலைப்பகுதி இருக்கு, அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ இந்த நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியல. பட் ஆனால் இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு ரஷ்யன் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியக்கூடிய தகவல். இதை பிடிச்சிட்டதாகவும் எந்த ஒரு வீடியோ பதிவும் அவங்க தரப்புல இருந்து சொல்லலை. அதை மீட் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோ ப்ரூஃப் உக்ரைன் ரஷ்யா தரப்புல இருந்தும் கொடுக்கல. ஸோ ரெண்டு தரப்புலையுமே சொல்றாங்க, அதை நம்ம காமிச்சிருக்கோம். இது ரிலீஸ் பண்ண இந்த வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணது உக்ரைனோட அந்த செர்பியன் கார்ப்ஸ் இருக்காங்களே, அந்த 3வது அமைப்பு அது வேலையை பார்த்துருக்காங்க இந்தியா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கர்கிவ் ஒப்லாஸ்ட்ல இருந்து ரஷ்யாவோட பெல்கிராட் ஒப்லாஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டில்மெண்ட் நிக்கோத்திவ்கா, பேர் கொஞ்சம் கட்டாவில், இந்த செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக தாக்குதல் பண்றதுக்கு ஆர்மட் கார்ட்ஸ் போல பல விஷயங்கள் உள்ள போயிருந்துருக்குது. உள்ள போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறதா ரஷ்ய தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் சோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் தான் எந்த குரூப்னு தெரியல. ஏன்னா பயங்கரமா அடி வாங்கிட்டு ஒரு சின்ன அந்த பார்டர் கிராசிங் கூட பண்ண முடியலையே, கொஞ்சம் ஷேம்ஃபுல்லா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக அவங்க பேர் கூட சொல்லல, வீடியோ பதிவு கூட ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த இடம் தான் வந்து ரொம்ப லெஸ் எஃபெக்டிவ், அட்டாக் பண்ணதுலேயே வேஸ்டான பகுதி தான். ஆனால் அதிகமான ஆர்மட் கார்ஸை உள்ள எடுத்துட்டு போனது டேங்க். இந்த டேங்க்லாம் அதில் இருக்குல்ல, ரொம்ப அட்வான்ஸ்டான டேங்க்கு, ரொம்ப புதுசு, பார்க்கும்போது தெரியுது. இப்பேற்பட்ட டேங்க் ஆத்விக்கால சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டே குத்தினா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கு உக்ரைனுக்கு. ஆனால் இங்கே ஏன் கொண்டு வந்து வீண் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது போல இடங்கள்ல தான் மெயினான அட்டாக் நடந்திருக்கு. இது போல
இது கூடவே இன்னும் சின்ன இடங்கள்லாம் அட்டாக் நடந்திருக்கு. பட் பெருமளவில் அதை எதுவும் சக்ஸஸ் பண்ண முடியல. ஏதோ இந்த இடத்துல ஏதோ உள்ள போய் காமிச்சிக்கிறாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கூட முழுசா கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. அப்புறம் இந்த நிக்கோதிவ்கா இருக்குல்ல, இந்த இடத்துல உள்ள வந்ததுக்கான வீடியோ பதிவு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஜேர்னலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வார் பிளாக்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல வீடியோ பதிவு எடுத்து போட்டுக்கிறாரு. ரொம்ப சேஃபா கம்ஃபர்டபுளா வெளியே வந்து உலாவிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பகுதி வந்து லிபரேட் ஆயிருக்குது, அதாவது திரும்ப வந்து மீட் எடுத்துட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ உக்ரைன் வந்திருக்கிறாங்க, தடுத்து நிறுத்தி திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எல்லாமே ஜியோலொகேட் பண்ணிக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அப்போ இந்த இடத்துல தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது போல் சில இடங்கள் பண்ணிக்கிறாங்க, பட் அது எதுவும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த கள நிலவரத்தில் இப்போ நிபசல்கி இருக்கு இல்லையா, அது முழுசும் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான், பட் இது போல சில இடங்கள்லாம் முன்னேறிக்கிறாங்க, இன்னும் பல பகுதிகளை முன்னேறிக்கிறாங்க, சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தெளிவாக மேப் வீடியோவில் பார்ப்போம். பட் இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த ஒரு நாள்ல மார்ச் 12ஆம் தேதி உக்ரைன் செஞ்ச ஒரு மாபெரும் சம்பவம் அப்படின்னா இந்த ஒரு பதிவுல தொகுத்து அதுக்கு பின்னாடி என்ன காரணம், எங்கெங்க இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் சேகரிச்சு என் புரிதலுக்கு உட்பட்டு இந்த வீடியோ பதிவு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்பதான் இது போல பதிவுகள் தொடர்ந்து போடலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஏதுங்க நம்மளுக்கு தெரிய வரும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா, அதனால நீங்க இது செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கூட நம்பிக்கையில இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.